மூன்றெழுத்தில் எம் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என முன்கூட்டியே மக்களின் முன்னால் முணுமுணுத்த நீதான் நிரந்தர தீர்க்கதரிசி. அம்மா வயசானவங்களா சேர்த்து பிடிச்சி தூக்குவார். எல்லாருக்குமே நல்லதை செஞ்ச ஒரு எம்ஜிஆர். இன்னமும் அவரை நாங்கள் மறக்கலை, நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் திட்டத்தின் திட்டமான உடன்பிறப்புகளை 100 வருஷம் நிரந்தரமா வாழறதுக்கு அவர் 100 வயசு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். அந்த ஒரு நாள் அவன் பண்ண சாதனை, அடுத்தவங்களுக்காக அவன் சிந்தின ரத்தம், அவன் 100 வருஷம் மக்களோட மனசுல வாழ வைத்து ஆண்டவனுக்கும் மேல ஆணித்தரமா நிறைஞ்சிருக்கிற ஒரு பேர், ஒரு power. அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய், செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட, இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற, தன்னிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. புரட்சித் தலைவரை மறக்காத மக்கள் வாழுகின்ற மாநிலமாக மட்டுமல்ல, அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் புரட்சித் தலைவரை தங்களது இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் வைத்து கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை இங்கே நண்பர்கள் இதயக்கனி படத்தின் மூலமாகவும் 200வது நாளை நோக்கி செல்லுகின்ற பயணத்தின் அடிப்படையாக வைத்து வாழும் தெய்வம் இறைசக்தி டாக்டர் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக 37வது வருஷம் இந்த விழா நடந்துருக்கு. இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட நாங்கள் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாகவும் நினைவு நாளும் தலைவரோட நினைவு நாளும் பிறந்த நாளும் விடுபட்டதே கிடையாது. நான் 4 பிட்டு போஸ்டர் அடிச்சிடுவோம், இல்லை 2 பிட்டு போஸ்டர் அடிச்சுவோம். போஸ்டர் அடித்து நினைவு நாளுக்கு வந்து 1000 பேருக்கு அன்னதானம் போடுவோம். பிறந்த நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நினைவு நாள் தான் விமர்சையாக கொண்டாடுறதுனால பிறந்த நாள் ஒரு அவரோட ஒரு எங்களோட மகிழ்ச்சிக்கோசம் ஒரு சின்ன கும்பலாக நின்று ஒரு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுடுவோம்.
மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது 109வது பிறந்தநாள் விழாவை இங்கே நண்பர்கள் சீரும் சிறப்புமோடு கொண்டாடுகின்றார்கள். மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பின்னரும் புரட்சித் தலைவரை மறக்காத மக்கள் வாழுகின்ற மாநிலமாக மட்டுமல்ல, அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் புரட்சித் தலைவரை தங்களது இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் வைத்து கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை இங்கே நண்பர்கள் இதயக்கனி படத்தின் மூலமாகவும் 200வது நாளை நோக்கி செல்லுகின்ற பயணத்தின் அடிப்படையாக வைத்து தெய்வத்தாய், காவல்காரன், இதயக்கனி ஆகிய 3 படங்களையும் நான் ஆணையிட்டால் உட்பட மக்களுக்கு நீதி போதனை செய்யக்கூடிய படங்களாக அவற்றை எடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு வருகின்ற படங்களை பார்த்தால் வாலிப உள்ளங்களெல்லாம் கெட்டுப்போகின்ற அளவிற்கு படங்களை எடுத்து வன்முறையை தூண்டுகின்ற விதத்தான் படங்களை உருவாக்கி இளைஞர்கள் மனதிலே ஒரு கெட்ட எண்ணத்தையும் கெட்ட சிந்தனையும் உருவாக்குகின்ற நடிகர்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். புகைப்பிடிக்காமல், மது அருந்தாமல், தீய செயல்களை செய்யாமல் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லொழுக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போதித்த காரணத்தால் தான் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்ணுரிமையை அந்த காலத்திலேயே பேணி பெண்ணுக்கு சம அந்தஸ்து தர வேண்டும் என்று வாதிட்ட பல படங்கள் இருக்கின்றது. தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொல்லி இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான பாடல்களை கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் இன்றைக்கு பாடங்களாக மாறி ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு தலைவரும் இன்றைக்கு எம்ஜிஆரை பற்றி பாராட்டக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருக்கிறது. நேற்று கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நான் ஓய்வாக இருக்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாடல்களை கேட்டுத்தான் மன உறுதி பெறுகிறேன் என்று எடுத்து சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு மாற்றுக் கட்சியினரும் மனதிலே ஏற்று பாராட்டக்கூடிய அந்த பாடல்களை அவரே குறிப்பிட்டு காட்டி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று பாடி திராவிட சமூகத்தை அங்கே 50 ஆண்டுகளுக்கு முன்னரே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து சொன்னார் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டு காட்டக்கூடிய அளவிற்கு இங்கே புரட்சித் தலைவருடைய புகழ் பரவி இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகிலே வாழக்கூடிய தமிழர்கள் எல்லோருமே புரட்சித் தலைவரை இன்றைக்கு தங்களுடைய தெய்வமாக, மானசீக குருவாக ஏற்று செயல்படுவதை நாங்கள் எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்கின்ற இயக்கத்தின் சார்பாக வரவேற்று பாராட்டி, அரசியலிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன அந்த காரணங்களை, தத்துவங்களை தயவு செய்து அருமை பெரியோர்களை நீங்கள் ஏற்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம்தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா என்று ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தி மத சிந்தனைகள் இல்லாமல் இந்து, முஸ்லீம், கிறிஸ்து என்கின்ற எல்லோரையும் ஒன்றுபடுத்தி மத நல்லிணக்கத்தை காட்டி சமய நல்லிணக்கத்தை ஊட்டிய நம்முடைய தானை தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் என்றென்றும் வாழ்க. அன்பின் இலக்கணமாக, ஆற்றலில் இலக்கியமாக, பண்பில் காவியமாக, பகட்டில்லா ஓவியமாக, கழகத்தின் இதயமாக, கடமையில் இமயமாக வாழ்ந்து மறைந்த நம்முடைய தானை தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது புகழ் வாழ்க வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நண்பர் ராஜு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சித் தலைவரின் புகழ் ஓங்குக, புரட்சித் தலைவரின் புகழ் ஓங்குக, புரட்சித் தலைவரின் புகழ். எங்கள் ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களின் 109வது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு நாங்கள் மிகவும் எளிமையான சிறப்பாக முறையில் கொண்டாடுகிறோம். எங்களுடைய புரட்சித் தலைவரின் இதயக்கனி திரைப்படம் 200 நாட்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அது நாங்கள் பெரும் விழாவாக நடத்த வேண்டும். அடுத்தது வரும் 5 படங்கள் காவல்காரன், ரிச்சாக்காரன், தெய்வத்தாய், நான் ஆணையிட்டால் மற்றும் 5 படங்களும் வெற்றி பெறுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அது கலந்து கொண்டு எங்களை வெற்றி மாலை சூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
புரட்சித் தலைவர் புகழ் ஓங்குக வாழ்க. நமது தலைவர் படத்தை எப்போ பார்த்தாலும் நம்மளால் மறக்க முடியாத தலைவர். எப்போவுமே நல்லா இருப்பார். ஏன்னா அவரை மாரி ஒரு நடிகர் இன்னுமே பிறக்க போகிறதில்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அடுத்த வருஷம் இதை விட அமோகமாக கொண்டாடுவோம். நம்ம தான் ஜெயிப்போம். கண்டிப்பாக அந்த ரெட்டில் இருக்கிறவரெலாம் நம்ம தான் வருவோம். புகழ் புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க. 9வது பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சித் தலைவருக்கு நாங்கள் பிறந்தநாள் விழா கொண்டாட வந்திருக்கிறோம். எங்களுக்கு புரட்சித் தலைவர் தான் உயிர். அவரின்றி எதுவும் கிடையாது. நாங்கள் அடுத்து தான் தெய்வத்தையே வணங்குவோம். நான் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று புரட்சித் தலைவர் சொல்வார். என் கருத்து, நான் சாகும்போதும் புரட்சித் தலைவர் புகழ்பாடி சாக வேண்டும், என் சாம்பலும் புரட்சித் தலைவருடைய புகழ் மணந்து வேக வேண்டும் என்பதை சொல்லி அடுத்த ஆண்டு புரட்சித் தலைவருடைய ஆட்சி தமிழகத்தில் மலரும் மலரும் மலரும். இது உறுதி. புரட்சி தலைவர் ரத்தத்தின் ரத்தமாக சத்துணவு தந்த சரித்திர நாயகா ராமவரம் தோட்டம். அவரை போல் 7 ஜென்மத்தால் யாரும் வர முடியாது. ரத்தத்தின் ரத்தமே துடிக்கிதமா, தாய் குலமே அழுது ஒளிவிளக்கு ஏற்று அணுகிதமா சத்துணவு தந்த சரித்திர நாயகா புரட்சி தலைவர் வாழ்க. நாமம் புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. வாழும் தெய்வம் இறைசக்தி டாக்டர் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக 37வது வருஷம் இந்த விழா நடந்துருக்கு. இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட நாங்கள் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாகவும் நினைவு நாளும் தலைவரோட நினைவு நாளும் பிறந்த நாளும் விடுபட்டதே கிடையாது. 4 பிட்டு போஸ்டர் அடிச்சிடுவோம், இல்லை 2 பிட்டு போஸ்டர் அடிச்சுவோம். போஸ்டர் அடித்து ஆனால் நினைவு நாளுக்கு வந்து 1000 பேருக்கு அன்னதானம் போடுவோம். பிறந்த நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நினைவு நாள் தான் விமர்சையாக கொண்டாடுறதுனால பிறந்த நாள் அவரோட ஒரு எங்களோட மகிழ்ச்சிக்கோசம் ஒரு சின்ன கும்பலாக நின்று ஒரு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுடுவோம். அதே போல் தான் இன்றைக்கி வந்து கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக 109வது பிறந்த நாள் கொஞ்சம் நடக்குது. இது வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் விமர்சையாக நடத்துவோம். எங்களோட கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்களோட தம்பி வேலு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட், இப்போ மண்டையில் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை நடக்கிறதுனால இல்லாதனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதை தலைவர் வந்து இந்த வருஷம் நிவர்த்தி பண்ணி அடுத்த வருஷம் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு தலைவரோட ஆசை எங்களுக்கு தேவை. அதே போல் அடுத்தது நாங்கள் இப்போ இதயக்கனி ஆல்பர்ட்டில் பேபி ஆல்பர்ட்டில் 200ஆம் நாள் கடந்திருக்கு. மறு வெளியீட்டில் 200 நாள் கடந்த முதல் படம் இதயக்கனி. அதையும் சிறப்பாக இந்த 200 நாள் விழாவும் பண்ணணும்னு செய்யணும்னு இருக்கும். அதுவும் சீக்கிரமாக நடக்கும். கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக தேனாம்பேட்டையில் இப்போ அன்னதானம் நடந்துன்னு இருக்குது. இப்போ அங்கே கொஞ்சம் பாதி பேர் அங்கே கலந்துன்னு இருக்காங்க. டி நகர் பகுதி சார்பாகவும் அங்கே பாதி பேர் கலந்துன்னு அந்த விழாவுக்கு இருக்காங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் இங்கே தலைவருக்கு கொண்டாடி இருக்கோம். புரட்சி தலைவரின் புகழ் வாழ்க. புரட்சி தலைவர் புகழ் வாழ்க. புரட்சி தலைவர் புகழ் வாழ்க. எல்லாரும் இருக்காரு. புரட்சி தலைவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், மக்கள் திலகத்தின் புகழ், மக்கள் திலகத்தின் புகழ், மக்கள் திலகத்தின் புகழ், பொன்மன செம்மலின் புகழ், பொன்மன செம்மலின் புகழ், பொன்மன செம்மலின் புகழ், வாழும் தெய்வத்தின் புகழ், வாழும் தெய்வத்தின் புகழ், வாழும் தெய்வத்தின் புகழ், இறைசக்தியின் புகழ், இறைசக்தியின் புகழ், இறைசக்தியின் புகழ். வாழ்க புரட்சி தலைவர் நாமம். அப்போ அடுத்தது வந்து இப்போ இதயக்கனி படம் விட்டு இப்போ நான் ஆணையிட்டால், காவல்காரன், கண்ணனன் காதலன், ரிச்சாக்காரன், தெய்வத்தாய், இந்த 5 படமும் மறுபடியும் வரப்போகுது. எங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக தலைவர் எங்களுக்கு காட்சி கொடுத்துனே இருக்க போகிறாரு. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். 109 பிறந்த நாளுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமே இந்த 5 படம் வெளியே வரதான் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தலைவர் இதே போல் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கணும். அதே சமயத்தில் புரட்சித் தலைவரோட பக்தருங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப நலிஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஜாம்பவான்கள் தலைவரால் இன்றைக்கி நல்ல நிலைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஜாம்பவான்கள் அவங்களாம் வந்து எங்களுக்கு எந்த விதத்துலையாவது மருத்துவ செலவு, படிப்பு செலவு, இப்படி ஏதாவது செலவுக்கு இந்த வருஷம் தலைவர் வந்து அவங்க யார் ரூபத்தில் வருவாங்க தெரியாது. அந்த ரூபத்தில் வந்து எங்களோட இயலாமையை அவர் கொஞ்சம் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தலைவர்கிட்ட நாங்கள் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக மனமுருகி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.